வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோகன்ராஜ். 30 நாட்கள் தமிழில் பேசலாமா என்ற தொடரின் 10ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று எழுதினால் 4ற்கான என்னுடைய பிரதிவாதி தரத்திலான வாதத்தினை எடுத்துரைக்க விழைகிறேன். மாநிலத்திற்கு வரவேண்டிய நிதியினை ஒன்றியம் பிடித்திருப்பதன் நோக்கம் என்னவென்றால், அவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்நிதியானது தேசிய கல்விக் கொள்கையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே இவர்கள் இதனை ஏற்காத பட்சத்தில் இவர்களுக்கு நிதி என்பது அவசியமற்றது. மேலும் மாணவர்களின் உரிமை என்பது எவ்வகையிலும் இங்கு மீறப்படவில்லை. ஏனெனில் இக்கொள்கை கொண்டு வருவதின் முக்கிய நோக்கமே மாணவர்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காகவே இக்கொள்கையினை கொண்டு வருகிறோம். இதனால் அவர்களுக்கு பல்வேறான வாய்ப்புகளும் கிடைக்கிறது. ஆகவே மாநிலத்தில் உள்ள மக்களின் நலனை கருத்தில் கொண்டே இவ்வாறான ஒன்றிய அரசு கொள்கையினை இயற்றியுள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே.